என் பேரை கரெக்டா சொன்னதே பயங்கர ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் பத்தைன் பத்தீன் பத்தினே புதினாலாம் கூப்பிட்டுருக்காங்க. புதினாலாம் கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப காண்டா இருக்கு. அதை நீங்க பாடினி அப்படின்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடினி வந்து 18 தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து பேர் வச்சாங்க எனக்கு. ஆமா, 18 தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து. தமிழ் டிக்ஷனரியிலே இல்லைங்க, எனக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் டிக்ஷனரியில சேர்த்தாங்க என் பேரு. ஆமா. என்ன அர்த்தம் பாடினா? அது இசைக்கலையின் அரசின்னு அர்த்தம். அது ஏன் வச்சாங்கன்னு இது சொல்லிட்டேனே இல்ல, ஏன் வச்சாங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. என்ன கையில வாங்குறப்போ ஒரு அறிஞருக்கு வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சதான். ஒளிவட்டம்னா அப்படின்னா ஒரு ஆரா, அந்த காலத்து படத்துல எல்லாம் பின்னாடி சொல்ற நிலா மாதிரி தெரியும். அதெல்லாம் கிடையாது, ஒரு ஆரா மாதிரி. அது வந்து எப்படின்னா தனக்கு கிடைச்சது மத்தவங்க கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குழந்தைக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு இருக்குன்னா அந்த காக்காக்கு தான் இருக்காங்க. காக்கா இருக்குல்ல, சாப்பிடும் போது சும்மா சாப்பிடாது, காக்கான்னு கத்தி எல்லாரும் அது எது கூப்பிடுதோ தெரியல, இவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டாங்க. அதனால அதை பத்தி போற்றி பாடினவங்க யாரு அப்படின்னு பார்த்தா காக்கை பாடினியார். காக்கை பாடினியார், காக்கை பற்றி போற்றி பாடிய காக்கை பாடினியார். ஓகே ஓகே. சோ அதுதான் உண்மையான அர்த்தம். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா பாடினி அப்படின்ன பிறக்கும் பொழுதே பந்துவர்லி ராகத்துல வந்து பாடிட்டே பிறந்துட்டு அப்படின்றதுனால பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நிஜமாலே கலை சார்ந்த விஷயங்கள் தான் பேரா வச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்க கண்டிப்பா பாடுவாங்க. நேயர்களே வெயிட் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா பாட வச்சிருவோம்.